இந்த சினிமாக்காரங்க தான் அடுத்து அரசியலே வந்து எல்லாம் பண்றாங்க, ஆக்குபை பண்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கிறது சினிமாக்குன்னு இங்கே ஒரு தியரி இருக்குது. இதே தியரி நீங்கள் வந்து கல்கட்டாவில் செஞ்சீங்கன்னா தோற்றுருவீங்க. தம்பி சீமான் தனியாக பண்ணிட்டு அவருடைய தைரியத்தை பாராட்டி தான். யாரோட கூட்டணி இது வரைக்கும் வைக்காமல் பாடு தனியாக 38 லட்சம் ஓட்டு வந்திருக்கு, 40 லட்சம் ஓட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்ஸு சில பேருக்கு சில இடத்துல அதிகம். இப்போ அதிமுக இப்போ தோற்றுதுன்னு சொன்னால் கூட ஒரு 60 இடத்துல அவங்க 100 ஓட்டுலேருந்து 400 ஓட்டுக்குள்ளே தான் தோற்றுருக்காங்க. ஸோ அது எப்போ வேணாலும் எம்எல்ஏல மாறும். டிஎம்கே ஜெயிச்சிருக்கா, டிஎம்கே மேலே நம்பிக்கை வந்திருக்கு, ஜனங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் அவஸ்தைப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பேட்டியில். இப்போ அவஸ்தைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஓட்டு உங்கள் கையில் தானே இருக்குது. பேசும்போது சீமான சொன்னீங்க தனித்தே நிற்கிறாருன்னு. அவர் ஒரு கருத்தை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டே இருக்காது, அதாவது பிறமொழியாளர்கள் வந்து வாழலாம் இல்லை. அவர் வந்து முதல்ல அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் நான் பதில் சொன்னேன். வந்தேரிகள்னு சொல்லாதீங்க. உலகத்திலேயே அதிகமாக பேசுகிற மொழி எது? ஆங்கிலம். ஆங்கிலத்துக்கு அடுத்தது எது தெரியுமா? தெலுங்கு. உலக அளவுலையா? உலக அளவில். ஏன் நான் சொல்லலை. ஆனால் அவருடைய அந்த கருத்து சரிதானே நீங்கள் பார்க்குறீங்க? ஆள வேண்டியது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டின்னு ஒரு கருத்து வைக்கிறார்ல சீமான். சீமான் சொல்கிறது கரெக்ட். இப்போ கேரளாவில் போனீங்கன்னா நீங்கள் கேரளைட்ஸ் தான் சிஎம் வராங்க. திராவிடம்ன்ற மாயைக்குள்ள தான் சிக்கிக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்கிறாரு. திராவிடம்னா தெரியும். 30 ஆண்டு காலம் அந்த கட்சியில் பயணம். எனக்கு திராவிடம்ன்றது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு திராவிடத்தை பற்றி பேசவே மாட்டாரு. அதுக்கு என்ன செய்யும்? நம்ம வெறும் தமிழர்கள் பேசணும்னு ஒருவேளை ஒரு பெரிய வெற்றி வரும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதை தான் சீமானை நான் பேக்கப் பண்ணேன். அண்ணாமலை, சீமான் இந்த 2 பேருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் தமிழ் தேசியம்ன்றாரு, ஒருத்தர் இந்திய அளவில் தேசியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் பேசுவாங்க. அண்ணாமலை வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அவரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கும். மணி என்னன்னு ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் பேசுகிறார் தெரியுமா, கேள்வி பதில். அவர் சொல்லியிருக்கார், நெக்ஸ்ட் டைம் சீமான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு நாளைக்கு ஏதோ விஜய் கட்சியில் கூப்பிட்றாங்கன்னா ஒருவேளை அங்கே போயிடுவேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய எம்.ஆர். ராதாவின் மைந்தரும் திரைப்பட நடிகருமான டத்தோ ராதா ரவி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பார்வையில் இப்போ அரசியல் இருக்குல்ல, அதில் குறிப்பாக இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்திருக்காரு. அவரும் நடிகர்ல இருந்தால் வர்றாரு சினிமாவுக்குள்ள. இந்த சினிமாக்காரங்க தான் அடுத்து அரசியலே வந்து எல்லாம் பண்ணுறாங்க, ஆக்குபை பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சு. நீங்கள் பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கிறது சினிமாவுக்குன்னு இங்கே ஒரு தியரி இருக்குது. இதே தியரி நீங்கள் வந்து கல்கட்டாவில் செஞ்சீங்கன்னா தோற்றுருவீங்க. இதே தியரியை நீங்கள் டெல்லியில் செஞ்சால் தோற்றுருவோம். நார்த்தில் எங்கே செஞ்சாலும் தோப்போம். சவுத்தில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே சினிமாலேருந்து வந்து கலைஞர், பேரறிஞர் அண்ணா நாடகத்தில் நடித்தவர், கலைஞர் நாடகத்துக்கு எழுதினவர், எங்கள் பக்கம் தூக்குமாட நாடகம் எழுதியிருக்கார், அவரும் நடித்தவர். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்ட் டைம் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவராகட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாகட்டும், அவங்களாம் வந்து 100% அரசியல். இப்போ இருக்கிற அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து அவர் 100% அவர் வந்து பொலிட்டிஷியன். ஆனால் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவர். ஆனால் புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் ஃபோட்டோ போட முடியாது அவங்களால. அது மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. இப்போ இவர் தம்பி சீமான் தனியாக பண்ணிட்டு அவருடைய தைரியத்தை பாராட்டி தான். இல்லை சார், அவர் தைரியத்தை போய் பாராட்டுறீங்கன்னா யாரோட கூட்டணி இது வரைக்கும் வைக்காமல் பாடு தனியாக இன்னும் 38% ஓட்டு வருது, 38 லட்சம் ஓட்டு வந்திருக்கு, 40 லட்சம் ஓட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்ஸு சில பேருக்கு சில இடத்துல அதிகம். இப்போ அதிமுக இப்போ தோற்றுதுன்னு சொன்னால் கூட ஒரு 60 இடத்துல அவங்க 100 ஓட்டுலேருந்து 400 ஓட்டுக்குள்ளே தான் தோற்றுருக்காங்க. ஸோ அது எப்போ வேணாலும் எம்எல்ஏல மாறும். அதனால் அது ஒரு பெரிய தோல்வி கிடையாது.
டிஎம்கே ஜெயிச்சிருக்குன்னா டிஎம்கே மேலே நம்பிக்கை வந்திருக்கு, ஜனங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் அவஸ்தைப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பேட்டியில். இப்போ அவஸ்தைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஓட்டு உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் வந்து போடு. எவ்வளோ வெளியே எனக்கு பணம் கொடுத்தா கூட சரி சரி. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, இந்த நான் நிற்கிறேன் உங்ககிட்ட வந்து, சரி தம்பி எனக்கு தெரியுமில்ல, நான் தான் உனக்கு இன்டர்வியூ கொடுத்தேன், நீ எனக்கு தான் ஓட்டு போடணும், ஆமாம் அண்ணன் தான் சொல்ல போகிறேன். ஆனால் உங்களுக்கு தானே ஓட்டு. உள்ளே போய் குத்த போகிறப்பற அது யாருக்குமே தெரியாது, எங்கே குத்துறேன்னே தெரியாது. இல்லை பேசும்போது சீமானை சொன்னீங்க தனித்தே நிற்கிறாருன்னு. அவர் ஒரு கருத்தை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டே இருக்காது, அதாவது பிறமொழியாளர்கள் வந்து வாழலாம். இல்லை அவர் வந்து முதல்ல அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் நான் பதில் சொன்னேன். வந்தேரிகள்னு சொல்லாதீங்க, நாங்கள் வந்தேரிகள் கிடையாது. எங்கள் பூர்வீக குடிமக்களே நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உலகத்திலேயே அதிகமாக பேசுகிற மொழி எது? ஆங்கிலம். ஆங்கிலத்துக்கு அடுத்தது எது தெரியுமா? தெலுங்கு. உலக அளவுலையா? உலக அளவில். ஏன் நான் சொல்லலை, கமல் சாரே சொல்லியிருக்காரு அந்த படத்தில், தசாவதாரத்தில் சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் தமிழ். ஆனால் தமிழ் இருந்து தானே அந்த தெலுங்கு பிறந்தது. அதெல்லாம் வந்து அவங்க எதை படித்தாங்க எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு படிக்காதவங்க அதெல்லாம் படிக்கலை. தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்து தமிழை பற்றி பெருமையாக சொன்னால் சந்தோஷமாக எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஆனால் அவருடைய அந்த கருத்து சரிதானே நீங்கள் பார்க்குறீங்க? ஆள வேண்டியது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டின்னு ஒரு கருத்து வைக்கிறார்ல சீமான். சீமான் சொல்கிறது கரெக்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ கேரளாவில் போனீங்கன்னா நீங்கள் கேரளைட்ஸ் தான் சிஎம் வராங்க. முந்தி ரெண்டுக்குமே ஒன்றா இருக்கும்போது, ஆந்திரா ஒன்றா இருக்கும்போது, அப்போ போனீங்கனாலும் தெலுங்காரங்க தான், இப்போவும் தெலுங்காரங்க தான். சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், புரியுதா உங்களுக்கு? கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த கரடிகாஸ் தான் முதலமைச்சர், வேறு ஆளுங்க வர முடியாது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இதை தொல்லைன்னு எனக்கும் புரியல. நீங்கள் உங்களுக்கு புரியாமல் தான் நீங்களும் என்ன கேட்குறீங்க, எனக்கு புரியாமல் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் திராவிடம் தானோ? திராவிடம்ன்ற மாயைக்குள்ள தான் சிக்கிக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்கிறாரு. எனக்கு திராவிடம்னா எனக்கு தெரியும். 30 ஆண்டு காலம் அந்த கட்சியில் பயணம். எனக்கு திராவிடம்ன்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இது ரெண்டுத்தில் தான் திராவிடம் இருக்குன்னு பேரில். நம்ம தலைவர் விஜயகாந்த் விட்டுட்டீங்களே. விஜயகாந்த் ஒரு கட்சி. அதாவது இவங்க திராவிடம் வச்சுருந்தா ஒருவேளை தமிழ்நாட்டில் சர்வே ஆக முடியும்னு வச்சுருப்பாங்க. பட் எந்த ஸ்டேட்லேயுமே இப்போ திராவிடம்ன்றது எவ்வளோ பேர் ஏற்றுக்குவாங்க? அவங்க யாரும் பேசுகிறதே இல்லையா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு திராவிடத்தை பற்றி பேச மாட்டுறாரு. அதுக்கு என்ன செய்யுது? நம்ம வெறும் தமிழர்கள் பேசணும்னு ஒருவேளை ஒரு பெரிய வெற்றி வரும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதை தான் சீமானை நான் பேக்கப் பண்ணேன். தமிழர்கள் வரணும், நாங்கள் ஆளுவோம், நீங்கள் வாழலாம், அவருடைய கோரிக்கை. அது ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் என்ன செய்கிறது? ஏன்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் தியரி அதில் ரொம்ப நல்ல தியரி ஒன்று. அப்போத்துக்கு பொதுவாக நான் பார்த்த கம்யூனிஸ்ட் சொல்கிறேன். அவங்க எப்படின்னா ஒரு டவுன் ட்ரோடன் டு த எர்த். அம்மா நிற்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா வந்து உஸ்லம்பட்டியோ ஆண்டிப்பட்டியில் நிற்கிறாங்க, ஆண்டிப்பட்டியில் நிற்கிறாங்க. அப்போ நான் எலெக்ஷன் டூர் போயிருந்தேன். அப்போ அம்மாக்கிட்ட தானே இருக்கேன். நைட்டு அப்போ டைம் பார் கிடையாது. டிஎன் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் தானே 10 மணின்னு போட்டார். அதுக்கு முன்னாடிலாம் டைம் கிடையாது. விடிய 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 பேசுவோம். நான் வரும்போது ஜனங்க ஒரு 20-30 பேர் நின்றுட்டேன். சார் நடிகரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுலேயும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நான் போய் பேசிட்டு ரேட்டலைக்கு வாக்காளிங்க அம்மா வெற்றி பெறட்டும் அப்படிலாம் சொல்லிவிட்டு, எனக்கு கம்யூனிஸ்ட் ஆளுங்க கொஞ்சம் எங்கே காணான்னா அவங்களாம் மலை அடிவாரத்துக்கு போயிருக்காங்கண்ணா எனக்கு சொன்னது. மலை அடிவாரத்துக்கு போயிருக்காங்க, ஏன்னா அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்களாம் ஓட்டு போடுறது, அதுக்காக போயிருக்காங்க. அவங்க ஒர்க் இஸ் ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு. நீங்கள் இது அரசியலில் எல்லாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது. இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்றதுனால. அன்றைக்கு நீங்கள் பார்த்தது? அன்னைக்கு நான் பார்த்து அதை தான் சொன்னேன். அன்றைக்கு நான் பார்த்த கம்யூனிஸ்ட் அப்படி. இப்போ எப்படி இருக்கேன் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பக்கமே போகிறது இல்லையே. நான் எதுக்கு அதை போயிட்டு நம்ம போய் வேஸ்ட்டாக பேசிக்கிட்டேன். ஓகே சார், குறிப்பாக இன்றைக்கு அரசியலில் திமுக ஒரு ஆளுங்கட்சி, அதிமுக அப்படின்னா பிரதான ஒரு எதிர்கட்சி, அதை தாண்டி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலை, சீமான், இந்த 2 பேருடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் தமிழ் தேசியம்ன்றாரு, ஒருத்தர் இந்திய அளவில் தேசியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் பேசுவாங்க. நீங்கள் உங்கள் ஆங்கிளை வந்து திணிக்க முடியாது. அண்டு சீமான் அற்புதமாக பேசக்கூடியவர். அவர் சினிமாவில் இருந்தார், கொண்டார், நடித்தார், அதெல்லாம் பார்த்துருக்கோம் சார். அதுக்கு பிறகு இந்த இடம் இந்த லைனில் எடுத்தார்,
இது ஒரு கம்ப்ளீட்டாக வேறு லைன். இது அவருடைய சினிமா தாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருவேளை அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதில் வந்தாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு அது தெரியாது. பட் ஐ ஹவ் சீன் சீமான்லாம் முன்னாடியே ஒரு படத்தில் ஜமீன்தார் வேஷமெல்லாம் போடுவார், எல்லாம் இருக்குது, பார்த்துருக்கோம். பட் நீங்கள் வந்து எதுவுமே அவரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மணி என்னன்னு ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் பேசுகிறார் தெரியுமா, கேள்வி பதிலுக்கு அவர் சொல்லியிருக்கார், நெக்ஸ்ட் டைம் சீமான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, ஒரு தடவை என்னை உட்கார வைங்க, இதெல்லாம் நான் இல்லாமல் பண்ணுவேன், விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி டன். நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. வீட்டுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுப்பேன், நைட் வேணாம் போயிட்டு வாங்கன்னா சந்தோஷம், ஃப்ரீயாக வருது டார்ச் லைட்டு. அது வெளிச்சம் தெரியுதா என்னன்றது இல்லை, ஆனால் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ கமல் சாரை பற்றிலாம் பேசும்போது எனக்கு வருத்தம் என்னென்னா, அவர்களுக்கெல்லாம் ஹானரரியாக கொடுத்துருக்கணும். எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து டெண்டுல்கர் எப்படி வந்தார் எம்பியா, ஒரு விளையாட்டுத்துறையில் ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி கமல் வந்து சினிமா சைடில் ஒருத்தர் இருக்கணும்னு கமலை கொண்டாந்துருக்கலாம். அமிதாப் பச்சன்லாம் அப்படி தான் வந்தார், எலெக்ஷனில் நின்று வரல அவர். ஆனால் இவர் தான் திமுக அதிமுகலாம் மாற்றுன்னு தானே ஆரம்பித்து வந்தார். இங்கே வந்து அவருக்கு என்ன அவருக்கு இந்த லைனு சரியாக புரியலையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் நல்லா பழகணும், கொண்டு போய் போய்ட்டு நான் பார்க்குறதே இல்லை. நம்ம நடிக்கிற படத்துலலாம் இவங்களும் இல்லை, அவங்க நடிக்கிற படத்தில் நானும் இல்லை. அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் அவர் ஆனர் பண்ணி எம்பி ராஜ்யசபா ஆக்கியிருக்கணுன்றது என்னுடைய மனசு. ரத்த கண்ணீரில் ரோடு போடுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே, 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, 1 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ கல்லை கொட்டி வச்சிடறான்டான்னு சொல்லுவார். இன்றைக்கி வரைக்கும் அது நடக்குது. நீங்கள் அன்றைக்கி அவர் சொன்னாருங்க, அன்றைக்கி அவர் சொன்னார் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அது சிலது வந்து இப்போவும் தேவைப்படுது. அது என்ன செய்ய முடியும், நம்ம சொல்லிட்டு தான் இருக்க முடியும். அவங்கள செய்யணும், செய்கிறவங்க எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்கள செய்யணும். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒருவேளை சத்துணவு கொண்டு வந்தார் ஃப்ரீயாக. அடுத்தது புரட்சி தலைவர் ரெகுலரைஸ் பண்ணார், எல்லாருக்கும் சத்துணவு. கலைஞர் வந்து என்ன செஞ்சார், ஒரு முட்டை ஒன்று போட்டார் கூட. இதெல்லாம் ஒவ்வொருத்தங்க அடிஷனுங்க. நல்லது செய்யணும்னு தான் எல்லாருக்கும் இருக்குது, அதான் அப்படி செஞ்சுருப்பாங்க, அவ்வளோதான். அன்று விஜயகாந்த் அவர்களோடு நீங்கள் பயணம் செய்யும்போது அரசியல் ரீதியாக நீங்கள் அவருக்கு இல்லை அரசியல் ரீதியெல்லாம் நான் அவரோட பேசினது இல்லை. அரசியல் ரீதியாக பேசினது இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன், கலைஞருக்கு போய் பத்திரிக்கை வச்சேன்னு சொன்னார். நான் அண்ணனுக்கு போய் வச்சேன்டா பத்திரிக்கைன்னு நடிகர் சங்கத்தில். நான் சொன்னேன், நடிகர் நீ வந்து நாளைக்கு எதிர்க்க போகிறது அவரை தான் எதிர்க்க போகிறேன், ஆனால் அது பெருந்தன்மையை வாங்கிக்கிட்டே இருப்பார். இந்த கலைஞரை பாராட்டணுமா இல்லையா? ஜெயலலிதா வாங்கலையே, இவர் கொடுத்த கார்டை வாங்க மாட்டேன்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க, கீழே தள்ளி விட்டு வந்துட்டார். ஆனால் ஜெயலலிதாவோட சேர்ந்து தான் இவர் எதிர்கட்சி தலைவர் ஆனார் 2011. இதெல்லாம் அப்படி தாங்க நடக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு நாளைக்கு ஏதோ விஜய் கட்சியில் கூப்பிட்றாங்கன்னா ஒருவேளை அங்கே போயிடுவேன். இது என்னுடைய இஷ்டம், இது என்னுடைய முடிவு, எதுவுமே போகாமே இருப்பேன். என்னை வந்து கழுத்தை நெரிச்சு கூப்பிட்டு போக முடியும், என்னை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போக முடியும். அப்படி இல்லை. எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த பீரியடுக்கு அது தேவைப்பட்டுச்சு, அது செஞ்சாங்க. இப்போ இந்த பீரியடுக்கு இது தேவைப்படல. அதனால் விஜயகாந்த் சார் அப்படி சொன்னார், அவர் வந்திருந்தா அப்படி நடக்குமா? அவங்க ஒய்ஃப் பிரமாதமாக பேசுகிறாங்க, டைனமிக்காக பேசுகிறாங்க. சோட்டுஸு பையனை ஒருத்தனை சினிமாவுக்கு, ஒரு பையனை அரசியல், வெல் பிளான்ட். அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். அவங்க ஷோ போட்டாங்க, கூப்பிட்டாங்க, படைத்தலைவனுக்கு கூப்பிட்டாங்க, போனேன். என்ன மரியாதை, எல்லா ரோலையும் இருக்கிற எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் வந்து உட்காந்தாங்க. ஓகே சார், இப்போது இந்த அரசியலுக்கு திமுக, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், இந்த ஒரு வருகை எப்படி பார்க்குறீங்க இறுதியாக? நீங்கள் நம் மேடையில் பேசியிருக்கோங்க, இதெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இயற்கையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, வாழை மரம், எங்கள் கோத்தகிரி வீட்டில் வாழை மரம் வருமா இந்த ஹைட்டுக்கு? பட் கீழே செக் போஸ்ட் போய் பார்த்தா வாழை மரம் வருதுங்க. அது காஃபி தோட்டம் அது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் டீ வரும். டீ தான் ஹையஸ்ட்டில் வரும், கீழே வந்து காஃபி வருது. சரி, நான் என்ன செஞ்சேன், எதுக்கு போட்டு பார்ப்போம்னு என் மனைவி என்ன செஞ்சாங்கன்னா வாழை மரம் வச்சாங்க.
நான் பேசிக்கிட்டே இருக்கிறதே விட இந்த வாழை மரம் வளர்ந்துருச்சு. எனக்கு எப்போ நான் யோசித்தேன்னா இதை வாழை மரம் வளர்ந்துருச்சு. சரி வளர்ந்துருச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனோம்னா அதை வெட்டுவாங்க. வெட்டினாங்க. பக்கத்துலேயே இன்னொரு வாழை மரம் வருதுங்க. அந்த அந்த ட்ரெய்ட்ஸ் உடலை அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அதனால நான் நினச்சேன் அது கரெக்ட் தான். கலைஞருடைய மகன் வர்றாரு, அவருடைய மகன் வர்றாரு. ஜனங்க தாங்க ஓட்டு போடும் போது ஜனங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. டிசைடிங் ஃபேக்டர் இஸ் மக்கள் தானே. இங்கே மக்களால் தான் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது. அதனால் இதெல்லாம் போயிட்டு இனிமேல் பேசவே கூடாதுடா, நம்ம வாய்ப்பு வந்தால் கூட பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வாழை மரம் உதாரணம் இன்னும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. வாழை மரம் உதாரணம் கொடுத்தாங்கன்னா அப்புறமா பேச மாட்டோம். அது தப்பு இல்லைங்க. அவருக்கு பிறகு இவர் வரணும், இவருக்கு பிறகு அவர் வரணுன்றது அவங்க ஃபேமிலியில் அது ஒரு ரன். இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பா நடிகர், எங்கள் அப்பா ஆரம்ப காலத்தில் நடிகர். அப்புறமா வந்து நான் வந்தேன்ல, எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசு வந்தார். இப்போ வாசு வந்துட்டுருக்காருன்னா அவருடைய பையன் சினிமாவுக்கு வந்திருக்கானே வாசு விக்ரம். இந்த வாழை இலை கதை தாங்க இது, வாழை மரம் கதை தான் அது. அதை வந்து நம்ம வந்து இவங்க குடும்பத்துலேருந்து தான் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ராதிகா நடிக்கிறாங்களே, ஒருவேளை இவங்க சொல்கிறது இப்போ முத்துராமன் சார் பையன் கார்த்திக் நடிக்கிறாரு. இப்போ கார்த்திக்குடைய பையன் கௌதம் நடிக்கிறாரு இல்லை? ஏன்ப்பா அதை போய் தப்பு சொல்ல வேண்டியதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ என்ன யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்களே. இப்போ கூட நீங்கள் பேசும்போது கூட என்னை அறிமுகப்படுத்து எம்.ஆர். ராதாவின் மகன். அது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை நானே. அதனால் when I have my identity, அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் உடைக்க மாட்டேறீங்க இல்லையா? தனிப்பட்ட முறையில் ராதாரவி தனி நடிகர்னு யாரும் சொல்ல முடியாது. எம்.ஆர். ராதாவின் பையன். அது வாழையடி வாழை. அரசியலும் அதே நிலைமை தாங்க வரும், எல்லாத்துலேயுமே வருங்க. இல்லை சினிமாவை நகர்ந்து போகிற நீங்கள் அரசியலை ஏன் கடந்துட்டீங்கன்னு கேட்குறேன். இல்லை சார் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் உள்ள பாலிடிக்ஸ் ஃபேமிலிக்குள்ளே வராது. எப்படி இருந்தாலும் வந்து கேட்பாங்க. இப்போ கூட சொன்னாங்க, இப்போ நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு, அவர் கூட என்னை பார்க்கணுன்னு சொன்னார். தமிழிசையம்மா வரேன்னு சொன்னாங்க. குமரி ஆனந்தன் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் என்னால் ஏன் அந்த இறப்புக்கு போக முடியலன்னா அப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருந்தேன். இல்லைன்னா நான் ஃபஸ்ட் ஆள் அங்கே போய்டுவேன். ஏன்னா எங்கள் அப்பா சிறைச்சாலையிலேருந்து வந்து இது பரோலில் வந்தார் லீவில். அப்போ திருச்சியில் தங்கும் போது கூட குமரி ஆனந்தனை வந்து பார்த்துட்டு போனார். ஈவிக்கு சம்பத்தப்பா வந்து பார்ப்பார். அது ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப நெருக்கம், அதுக்காக வந்தார்னு சொல்ல முடியாது. அவர் வந்தார். ஆனால் குமரி ஆனந்தன் வந்தது வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காருன்றது ஒன்று தெரியுது. அதனால் எனக்கு வருத்தமாக இருந்தது, போக முடியல என்னடா இதுன்னு. போயிருந்தால் நல்லா இருந்திருக்கோன்றது தெரியும். பொதுவாக நான் வந்து கல்யாணத்துக்கு போகிறோன்னு இல்லை, இந்த சாவுன்ற நிகழ்ச்சிக்கு ஏன்னா நம்ம கடைசியாக முகம் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இது ஒரு எண்ணம் எனக்குள்ள. அண்ட் ஒன் மோர் திங், நான் ரொம்ப கீழே இருக்கிறவங்களோட தான் பழகுவனே ஒழிய மேலே இருக்கிறவங்களோட ரொம்ப பழகினது கிடையாது. யூனியனில் வேணால் கேட்டு பாருங்கள், டப்பிங் யூனியன்லாம் கேட்டு பாருங்கள். நான் பாப்புலர், நீ பாப்புலர்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசினேன், அப்புறமா பார்க்குறேன்ப்பான்னு சொல்லுவேன். சாதாரணமான ஆளுங்களாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் லைஃப் தெரியும், லைஃப் தெரியணும், தெரிஞ்சு பேசணும். அதனால தான் நீங்கள் வந்து சினிமா விட்டுட்டுலாம் போகல யாரும். சினிமா இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். எனக்கு எல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சுருக்கோம். நிறைய கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். விற்றுட்டு சாப்பிட்டாலே இன்னொரு 200 வருஷத்துக்கு சாப்பிடலாம் இல்லையா? அதுக்கு மேலே விலைவாசி ஒன்றும் பெருசாக ஏறிடாது. இல்லை அதிகமாக தடாலடியாக பேசுகிறதுனா நீங்கள் இந்த அரசியலில் பேசிடுவீங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அந்த என்ட்ரி டைம்லாம் நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க அண்ணாமலைக்காக, அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அண்ணாமலைக்கு பயங்கர பூஸ்டப் ஆச்சு. அந்த பேச்சுக்கள் குறைவாக காரணம் கட்சியிலேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டீங்களோ? அப்படி இல்லை சார், இல்லைங்க. எனக்கு வந்து சைதாப்பேட்டில் நான் எலெக்ஷனில் நிற்கும் போது எம்ஜிஆரை சுட்டவருடைய மகன் நிற்கிறார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாக்காளர்கள் எல்லாம் பேசலாம், போஸ்ட் அடிக்கலாம் பிளான் பண்ணாங்க. நான் சொன்னேன், எம்ஜிஆரை சுட்டது எங்கள் அப்பான்றது ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாம் தெரியும். ஆனால் சுட சொன்னது யார் நான் சொல்ல வேண்டி வரும்னு சொன்னேன். அப்படி நிறுத்திட்டாங்க எல்லாத்தையும். திருநாவுக்கரசன் எனக்கு தெரியும் இப்படி நான் பேசுனேன்றது விஷயம். ஏன்னா அவர் பெங்களூர் வந்திருந்தார்
கேண்ட் சைட்லலாம் கண்ட்ரோன்மெண்ட் சைட்லலாம் தமிழர்கள் அதிகம், இந்த பார்டர் பக்கத்துலலாம். அதனால் அவரும் வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். அப்போ நான் சொன்ன இந்த லைன் சொன்னேன். இது அவர் ஓவர் ஹியர் பண்ணார். அவருக்கு எனக்கு ஒரே மேடை இல்லை. அவர் அதிமுக வந்தார், நான் டிஎம்கே போனேன். இதெல்லாம் வரும். கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எப்படி யார் சுட சொன்னான்னு சொல்லியிருந்தா? யாருக்கு தெரியும், சொல்லி விட்றதாங்க. ஒன்று மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், எம்ஜிஆரை சுட்டது என்னுடைய தந்தையார் எம்ஆர். அது ஒரு இது தான். பட்டு ஏன் சுட்டார்ன்றது எங்களுக்கு ஏன் தெரியும்னா இப்போ தான் எங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்கள் எதிர்க்க இருக்கிறது எங்கள் தோட்டம். எங்கள் 5 ஏக்கர் எங்கள் தோட்டம். எம்ஜிஆர் வீட்டுக்கு எதிர்க்க அப்போ கூட ஃபார்ச்சூன் ஹோட்டல் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே ராதாயன் போட்டிருக்காங்க. நாங்களா அவங்க எதுக்கு போட்டாங்களோ எங்களுக்கு தெரியாது. பட் அவங்க நெட்வொர்க் பூரா பார்த்தா ராதாயன்னு போட மாட்டுறாங்க. இந்த தோட்டத்தில் மட்டும் வச்சதுக்கு பேர் ராதாயன்னு சொன்னாங்க. அதனால் நமக்கு அங்கே ஒரு 5 ஏக்கர் இருந்ததுங்க. அதே மாதிரி ஏற்காடில் இருந்தது 5 ஏக்கர் வீடு. டிஆர் சுந்தரம் சார் கவிதான்ற படத்தில் எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்னா பணம் கொடுக்கல, பட் அதை அப்படியே டொனேட் பண்ணார் டிஆர் சுந்தரம் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ காலங்கள் வேறுங்க, இப்போ காலங்கள் வேறு. அதனால் அப்புறமா அந்த வீடும் விற்றுட்டார் எங்கள் ஐயா. சரி, நம்ம ஏதோ ஒரு வீடு வாங்கணும், கோத்தகிரியில் இடம் வாங்கி வீடு கட்டினேன். என் பையன் அங்கே தான் இருக்கான், ஹரின்னு என் பையன். அவங்க மருமக பேத்தி ஊட்டியில் படிக்குது. பொண்ணு, ஒரே பொண்ணு வயிற்றில் 2 பசங்க. அவங்க எங்கே படிக்கிறாங்க, ரேகான் பேர் என் பொண்ணு. இந்த கட்சின்றது என்ன ஒரு பெரிய தலைவர் கேட்டாங்க, ஏங்க ரவி சார் உங்களுக்கு டிஎம்கேல ரொம்ப பேர் பழக்கமோ? ஏன் 30 வருஷம் இருந்தவன், பழகிருக்க மாட்டோமா? எனக்கு உண்மையிலே எப்பயுமே மரியாதை இருக்கும் கலைஞர் குடும்பத்து மேலே. பேசுகிறது வேறு, மேடையில் எதிர்த்து பேசுகிறது அவங்க செஞ்சது தப்பு இவங்க செஞ்சது தப்புன்னு சொல்கிறது ஐ ஆம் மென்ட் ஃபார் தட். என்னை சேர்த்தது அந்த கட்சியில் ப்ராபகண்டா சைடுக்காக தான் சேர்த்துருப்பாங்க. அதனால் சொல்லி, பட் அடிமட்டத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கலைஞருடைய ஃபேமிலி பிடிக்காம இருக்காது. அங்கே தான் வளர்ந்தவன் நான். வளர்ந்தாலும் ஏன் அங்கேருந்து விட்டு பிரிந்து வர காரணம் என்ன? காரணமே கிடையாதுங்க. அதாவது நீங்கள் எப்படின்னா, இந்த தனியாக இருந்து பிரிஞ்சால் இது ஒரு பெரிய தொல்லை. கும்பலாக ஒரு பெரிய கட்சியோடு போய் சேர்ந்தாங்கன்னா கூட்டணின்னு சொல்கிறான். தனியாக போனால் பல்ட்டி அடிக்கிறாருன்னு சொல்கிறான். அது பல்ட்டினா இப்போ அது பல்ட்டி இல்லையா? அவன் நம்பி இருக்கிற ஒரு 3000-4000 பேரையோடு சேர்த்து பல்ட்டி. இதுனா நான் ஒண்டி தான் பல்ட்டி அடிக்கிறேன் இல்லையா? பல்ட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல, நான் அதை பற்றி வருத்தப்படுறதில்ல. நான் வருத்தப்படணும், நான் யோசிக்கணும், ஏன்டா வந்தோம் எதுக்கு வந்தோன்னு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்க கேள்வி, அதுக்கு இவ்வளோ பெரிய பதில் இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்கவுங்க வேலை. இப்போ நான் டொயோட்டோ இனோவாவில் போகிறேன். என்ன சார் இந்த ஃபார்ச்சுனர் வச்சுட்டு நீங்கள் இப்போ ஏன் சார் டொயோட்டோ இனோவா? அது கேள்வி கேட்கக்கூடாது. தட் இஸ் மை விஷ். என்னுடைய தனிப்பட்ட முறையில் சின்ன வண்டியிலையும் போவேன். குன்று இருக்குது எனக்கு, சின்ன வண்டி, அது குட்டி வண்டி. இப்போ குட்டி வண்டி தான் நல்லது, பார்க்கிங் இருக்கலாம், ஈஸியாக இருக்குது. இப்போ நேற்று கூட இதுக்கு இது பக்கத்தில் ஜூக்கு பக்கத்தில் இருக்குது அம்மன் கோவில், அங்கே போயிட்டு வந்தேன். வாராகி இல்லை, குபேரசாமி கோவில். அங்கே எப்போவுமே போவேன் சின்னதுலேருந்து. அது சின்னதுலேருந்து நான் போனேன். அதனால் இப்போ போய் இன்றைக்கி நேற்று போயிட்டு வந்தேன். நானே என் ஒய்ஃப் எல்லோரும் போனோம். அங்கே ஒரு சகோதரர் இருக்கார், அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போய், ஏன்னா என்னை சாமி பார்க்கும் போது, சாமியை கும்பிடும் போது என்னை யாரும் இந்த இவர் தான் ராதா தெரியுமா சொல்லவே கூடாது. அவங்க கான்சன்ட்ரேஷன் ஒன்லி ஆன் அந்த டெய்ட்டி மேலே மட்டும்தான் இருக்கணும். மூலஸ்தானத்தில் எந்த சாமிக்காக வந்தோமோ அந்த சாமியை மட்டும்தான் கும்பிடணும், என்னெல்லாம் தொடக்கூடாது. இது நான் ஐயப்பன் கோவிலில் நான் 37 வருஷம் போயிருக்கேன். ஐயப்பன் கோவில் பெரிய பாதையிலே ஒரு 25 வருஷம் போயிருக்கேன். அப்புறமா பம்பையிலேருந்து எனக்கு டைம் பம்பையிலேருந்து போகிறதுக்கு தான் 37 வருஷமாக போயிருக்கேன்றதுக்கு எதுக்கு பெருமையாக சொல்கிறேன்னா, நான் போகாமல் ஏதோ பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது, நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால் சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்க சொன்னாங்க, நட சாத்திட்டு வரும்போது ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் வருவாங்களாம். அது திரும்பி 1 மாதம் கழிச்சு வரும்போது அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. அந்த ஆச்சரியம் எனக்கு தெரியாது.
இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இருமுடி கட்டி எங்கள் குருசாமி பாபுசாமின்றவர் சினிமா கம்பெனியில் டிரைவிங்காக இருந்தார் கேகே நகரில். ஒரு அற்புதமான குருசாமி அவர். அவரோட தான் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர்லேருந்து போக ஆரம்பித்தேன். 35 வருஷமாக அவர் கூட தான். அவர் இறந்துட்டார், நானும் நிறுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். அதில் அவர் என்ன செஞ்சோன்னா அவர்கிட்ட இருக்கிற மகிமைகள் ரொம்ப அதிகம் சார். அதனால தான் அவரோட போகிறது. அங்கங்கே வந்து ஜாயின் ஆவாங்க எரிமேலியில். மொத்தமாக பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரூப்னு பார்த்திங்கன்னா 400 பேர் ஆகிடும். 400 பேரை சமாளிக்கிறதுன்றது உலக மகா விஷயம். அப்போ குருசாமி ஏதோ கேள்விப்பட்டார் போல இருக்கு, நான் ரொம்ப கோவத்தில் கெட்டவத்தை பேசிடுறேன்னு. சாமி ரவிசாமி மாலை போட்டு கெட்டவத்தில் பேசுகிறேன். அப்படியே சாமி, சாரி சாமி, இனிமேல் நீங்கள் என்னோட இருங்கன்னு சொல்லுவார். அவரோட உட்காரணும். எங்கள் சபரிமலையிலேருந்து ஜோதி பார்க்குறதுக்கு போவாங்கல்ல, எங்கள் மாமா ஒரு சின்ன மாமா இருந்தார், அவர் நானும் எல்லோரும் அங்கே போய் உட்காந்துருக்கும் போது இருமுடியோடு தான் சாமி பார்க்கணுன்னு சொன்னார் குருசாமி. அந்த இருமுடி புறமில்ல, அந்த இருமுடியோடு சாமி பார்க்கறதுக்காக நட சாத்தியிருந்தா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் திறப்பாங்க, அப்புறமா எல்லோரும் போவோம் வருவோம். பட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு பார்த்து கும்பிடும் போது ஒரு சாமி என்ன அப்படி தட்டிட்டார். அப்படி டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுது இல்லை, என்ன தட்டுறான்னு தான். சார் நீங்கள் ராதாரவி தானே, ஆக்டர் தானே. எவ்வளோ விருதத்தில் குவைட்டாக இருந்தனோ அவ்வளோ கெட்ட வார்த்தையும் அவன்கிட்ட பேசுங்க. இது சாமி எதிர்க்க இது பேசிட்டு நேரம் வந்து குருசாமி கல்ல விழுது. சாமி என்னை மன்னிச்சுங்க, இப்படி ஒருத்தன் வந்தான் அப்படி தட்டினான், எனக்கு அது பிடிக்காது. யூ ஹவ் கம் ஹியர் டு ப்ரே டு காட். உங்கள் கஷ்டம் என்னமோ அது தானே பேசணும். அதை விட்டு சினிமாக்காரங்க வராங்க போகிறாங்க, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஓவாது எனக்கு. இப்போ கோயில்களில் சினிமாக்காரர்களை பார்த்தாங்க இது பண்ணால் கோவப்படுறதுன்னு சொல்கிறீங்க. அரசியலிலையும் அதிகமாக சினிமாக்காரங்களை தான் பார்க்குறாங்கன்னு ஒரு ஒன்றே ஒன்று வச்சுங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று வந்து கூட்டம் பார்க்கணும், ஒன்று கூட்டம் பார்க்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சார் எங்களுக்கு ஒன்று வாழ்க்கை இருக்குது சார். நாங்கள் வந்து பப்ளிக் ஃபோரமுக்கு வந்துட்டோம்னா எங்களை கூப்பிடலாம், கமெண்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பட் நான் வந்து ஒரு கட்சின்னு சொன்னேன்னா இன்னொரு கட்சியிலேருந்து என்ன திட்ட போகிறான், அதை பற்றி என்ன இருக்குது. பட் இந்த சாமி கோவிலுக்கு போகும்போது யாரும் வந்து என்ன எதுவும் சொல்லிடக்கூடாது, எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பக்காவாக விரதம் இருப்பேன். அதே நான் வந்து ரம்ஜானுக்கும் விரதம் இருப்பேன், இவருக்கு லென்ட்டுக்கும் விரதம் இருப்பேன். லென்ட்னா கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எனக்கு நான் எல்லாத்துக்கும் விரதம் இருப்பேன். இது விரதம் இருப்பேன்னு சொன்னது பெரிய ஆச்சரியமாக போச்சு சில பேருக்கு. விரதம்னா என்ன? அப்போ எனக்கு சுகர்லாம் எனக்கு இல்லைன்ற போது ஒரு வேளை பட்னியாக இருப்பேன், ஒரு வேளை பட்னியாக இருப்பேன். இப்போ அப்படி இல்லை, 3 வேளையும் சாப்பிட்டாகணும். ஏன்னா சுகருக்கு டேப்லெட் சாப்பிட்டாகணும். பட் சுகர் இருக்கிறது இப்போ வந்து ஃபேமஸ் சார். எல்லாருக்கும் வசதியாக இருக்கிறவங்களுக்குலாம் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறந்த குழந்தையிலேருந்து சுகர் இருக்குது இப்போ. இந்தியா அப்படி கிடையாது. இதான் தேசம். இதுதான் சினிமாவில் இருந்து எதுக்கு அரசியலுக்கு வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா நான் எதை தொட்டாலும் அரசியல் சொல்லிடுவாங்க. அதனால் பெஸ்ட்டு வேணாம். எதுக்கு இது? நம்மளால் அது எல்லாம் வளர்ந்த கட்சி இல்லை, அதுவாக வளர்ந்த கட்சி, அவங்க பாட்டு வரட்டும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ, நன்றி.